பேங்கர்ஸ் அல்காரிதம் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்னாப்ஷாட் ஆஃப் எ சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டாங்க. அலோகேஷன், மேக்ஸ், அவைலபிள். P1, P2, P3, P4, P5 எல்லாமே ப்ராசஸ். ஸோ அலோகேஷனில் ஏபிசிடி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸில் ஏபிசிடி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அவைலபிளில் ஏபிசிடி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஆன்சர் த ஃபாலோவிங் யூஸிங் பேங்கர்ஸ் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நீடு அப்படின்னு என்னதுன்னா நீடு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது, இஸ் த சிஸ்டம் இன் சேஃப் ஸ்டேட். ஸோ அவங்க கொடுத்த இந்த சிஸ்டம் வந்து சேஃபாக இருக்கா இல்லையா செக் பண்ணி சொல்லணும். தேர்ட் பாயிண்ட், if a request from process P2 arrives for 0420, ஒரு ரெக்வஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னா ப்ராசஸ் P2லேருந்து வருது. அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க 0420. இதை கிராண்ட் பண்ணலாமா, அலோவ் பண்ணலாமா இல்லையா? இமீடியட்டாக கிராண்ட் பண்ணலாமா வேணாம்? ஒரு ரெக்வஸ்ட் வருது ப்ராசஸ் P2லேருந்து, அவங்கள அலோவ் பண்ணலாமா வேணாமா? அதை நம்ம ப்ராப்ளம் போட்டு செக் பண்ணி சொல்லணும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், பேங்கர்ஸ் அல்காரிதம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நீடு அப்படின்னு என்னதுன்னா நீடு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டென்ட் ஆஃப் த நீடு மேட்ரிக்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராசஸ்னு ஹெட்டிங் போட்டு P1, P2, P3, P4, P5 எழுதணும். அப்புறம் ஏபிசிடின்னு எழுதுங்க. இந்த டேபிளை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸையும் அலோகேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் மேக்ஸு, இதுதான் அலோகேஷன். சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். 6 - 4, 6 - 4 என்ன வரும்? 2 வரும். இங்கே 2 எழுதியிருக்கானுங்களா? இப்படி தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்படி சப்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த டேபிளை ஃபில் பண்ணணும். வேற ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்கீங்க? இங்கே 6 இருக்குது. அதே டியில் பார்க்கணும். 4, 6 - 4 2. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு 2 வந்துருக்குங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மொத்த டேபிளையும் ஃபில் பண்ணணும். இதுதான் மொதல் ஸ்டெப். ஸோ மொதல் ஸ்டெப் என்னது? நீடு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன் அப்படின்னது இந்த மேக்ஸையும் இந்த அலோகேஷனையும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி அந்த டேபிளில் எழுதணும். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது. இங்கேயும் சியில் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 - 5 என்ன வரும்? 0. அது வச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீடு மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க, இந்த சிஸ்டம் வந்து சேஃபாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. சிம்பிளாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம என்ன எழுதணும்னா அவைலபிள் எழுதணும். அவைலபிள் ஈக்குவல் டு, இந்த அவைலபிள் எங்கே இருக்கும்னா கொஷினில் இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க 1520. அதை எடுத்து எழுதிக்கணும். எழுதியாச்சுங்க. மொதல் ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது P1 ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் P1 ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த அவைலபிள் எடுத்து அப்படிங்க எழுதணும். 1520 ப்ளஸ் போட்டு இந்த P1க்கான மேட்ரிக்ஸ் பார்த்து எழுதணும். P1 0012. இது எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும். P1க்கு என்ன அலோகேஷன் இருக்குது? 0012. அதை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? இது பேர் என்னது? அலோகேஷன். இது என்னது? அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவைலபிள் எடுத்து எழுதணும். ப்ளஸ் அப்புறம் டேபிளில் இருக்கிற P1 ப்ராசஸில் இருக்கிற அலோகேஷன் எடுத்து எழுதணும். இப்போது நார்மல் மேட்ரிக்ஸ் அடிஷன் தான். 1 + 0 1, 5 + 0 5, 2 + 1 3, 0 + 2 2. நெக்ஸ்ட், இப்போது எப்பயுமே ஸ்டார்டிங் மொதல் ப்ராசஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே டைரெக்டாக நான் சொன்ன மாதிரி போட்டுடலாம். அடுத்த ப்ராசஸ்னால் இருக்கும் P2.
இந்த P2 ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போது நம்மளுக்கு என்ன அவைலபிள் இருக்குங்க? 1532 இருக்குது. என்ன இருக்குது? 1532 இருக்குது. இதான ப்ராசஸ் P1 லாஸ்ட் ஆன்சர் வந்துருக்கு 1532 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீடு மேட்ரிக்ஸ் பார்க்கணும். P2க்கு நீடு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 0750. 0750 சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? P1ல் வந்த ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது? P2க்கு நீடு மேட்ரிக்ஸில் வந்திருக்கும் ஒரு ஆன்சர், அதை எடுத்து எழுதுங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணணும். என்ன கம்பேர் பண்ணணும்னா எலமெண்ட்ஸு சேமாக இருக்கலாம். எப்பயுமே நம்ம மேலே எழுதிருக்கணும் இந்த நீடு மேட்ரிக்ஸ் வந்து சின்ன வேல்யூவாக இருக்கணும். அப்படி இல்லையா சேமாக இருக்கலாம். 0 பாருங்கள், 1 விட சின்ன நம்பர், ஓகே. 7 வந்து பெரிய நம்பர் 5 விட, அப்போது ராங். இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 5 வந்து பெரிய நம்பர், 0 வந்து சின்ன நம்பர், ஓகே. ஸோ எல்லாமே டிக் வரணும். எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்? சின்ன நம்பராக இருக்கணும், இல்லை சேமாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 7 வந்து இங்கே 7 இருந்தால் டிக் போட்டுக்கலாம், சேமாக இருக்கலாம், ஆனால் சின்ன நம்பராக இருக்கணும். அப்போது கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ சேமாக இல்லை, சின்னதாகவும் இல்லை, அதில் P2 ப்ராசஸ் நடக்காது. ஸோ கேன்சல் பண்ணிடணும். இப்போ அப்படியே P3 ப்ராசஸ்க்கு ஜம்ப் ஆகணும். ஸோ P3 ப்ராசஸ்க்கு ஜம்ப் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? என்ன செக் பண்ண போகிறோம்? ஸோ P3 என்ன இருக்கீங்க? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்து இங்கே எழுதணும். 1532 1532 ஓகேங்களா? சரி, P3க்கு என்ன நீடு மேட்ரிக்ஸ் இருக்குது? 1002 1002. இப்போ செக் பண்ணுங்க. 1 1 சேமாக இருக்குது, ஓகே. 0 தான் சின்ன நம்பர், ஓகே. 0 தான் சின்ன நம்பர், ஓகே. 2 2 சேமாக இருக்குது, ஓகே. இப்போ எல்லாமே டிக் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? P3 ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ P3 ப்ராசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 1532 லாஸ்ட்டாக இருக்கிற அந்த அவைலபிள் எடுத்து எது கூட ஆட் பண்ணணும்? P3னுடைய அலோகேஷன். ஸோ இது கொஷினில் இருக்கும். P3க்கு அலோகேஷன் இருக்குது 1354, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 1354. இப்போ நார்மல் அடிஷன். 1 + 1 2, 5 + 3 8, 3 + 5 8, 2 + 4 6. ஸோ P3 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? P4. சரி, P4க்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஸோ P4 இருக்கா, ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? P4க்கு நம்ம செக் பண்ணோம். நம்ம லாஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருந்தது? P3ல் 2886. நெக்ஸ்ட் P4க்கு நீடு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 0 0 2 0. இங்கே பாருங்கள், 0 தான் 2 விட சின்ன நம்பர், ஓகே. 0 தான் சின்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர் 8 விட, 6 விட 0 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லாமே டிக் வந்துடுச்சு. அப்போ P4 ப்ராசஸ் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2886 எடுத்து இங்கே எழுதிட்டு ப்ளஸ் போட்டுட்டு P4னுடைய அலோகேஷன் பார்த்து எழுதணும். கொஷினில் P4 அலோகேஷன் இருக்குது 0632. அதை எடுத்து எழுதிங்க 0632. இப்போ நார்மல் அடிஷன் தான். 2 + 0 2, 8 + 6 14, 8 + 3 11, 6 + 2 8. P4 ப்ராசஸும் முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னது? P5. இப்போ செக் பண்ணோம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு P4 ஆன்சர் வந்துருக்கு 2 14 11 8. இதுதானே லாஸ்ட் ஆன்சர். அடுத்த ப்ராசஸ் என்ன? P5. P5 நீடு மேட்ரிக்ஸ் இருக்குது 0642. இப்போ கம்பேர் பண்ணி செக் பண்ணலாமா? 0 தான் சின்ன நம்பர், 6 தான் சின்ன நம்பர், 4 தான் சின்ன நம்பர், 8 விட 2 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லாமே டிக் வந்துச்சு. அப்போ நம்ம P5 ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து அப்படிங்க எழுதிட்டு ப்ளஸ் போட்டுட்டு P5னுடைய அலோகேஷன் எழுதணும். P5யோடைய அலோகேஷன் இருக்குது 0014. 0014. அப்படியே நார்மல் அடிஷன் தான். 2 + 0 2, 14 + 0 14, 11 + 1 12, 8 + 4 12. ஸோ P5 ப்ராசஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? P1 கண்டுபிடிச்சோம். P1 எப்பயுமே ஜென்ரலாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ப்ராசஸ் வந்து செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். P2 வந்து சின்ன நம்பராக இல்லை. ஸோ அதனால் நம்ம P2 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. P3 சாட்டிஸ்ஃபை, P4 சாட்டிஸ்ஃபை, P5 சாட்டிஸ்ஃபை.
முடிச்சதுக்கப்புறமா திரும்ப நம்ம P2 செக் பண்ணணும். இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த P2 வரல இல்லையா, திரும்ப லாஸ்ட் இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, இது எப்படி செக் பண்ணணும்னா நமக்கு ஃபைனல் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2 2 14 12 12 2 14 12 12. நம்ம பார்க்க போகிறது P2 ப்ராசஸ். P2 ப்ராசஸ் நீட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 0 7 5 0. இப்போ செக் பண்ணுங்கள். 0 தான் சின்ன நம்பர், 7 தான் சின்ன நம்பர், 12 விட 5 தான் சின்ன நம்பர், 12 விட 0 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லாமே டிக் வந்துடுச்சு. அப்போது P2 ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அப்போது சும்மா டிக் மட்டும் போட்டு விட்டால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் இல்லை, நீங்கள் எந்த ஆன்சரும் கண்டுபிடிக்க தேவையில்லை, அவ்வளோதான் போதும். ஸோ ஆன்சர் எப்படி வருது? ஃபஸ்ட்டு P1 எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துடும். P1, P2 வரல, P3, P4, P5, அப்புறமா திரும்பவும் P2. இப்போது எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து கிராண்ட் ஆகிடுச்சு. ஸோ சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு செக் பண்ணும்போது ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. ஸோ சேஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து சேஃபாக இல்லைன்னு செக் பண்ணணும். இதில் ஒன்று கூட நம்ம எல்லாமே எல்லா ப்ராசஸும் வந்துடுச்சுன்னா சேஃபு. அப்படி ஏதாவது நம்ம திரும்ப பண்ணும் போது வந்து தப்பு தான் வந்ததுன்னா, ராங் வந்ததுன்னா, ஸோ சேஃப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது நம்மளுக்கு எல்லா ப்ராசஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ சேஃப். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். இஃப் எ ரெக்வஸ்ட் ஃப்ரம் ப்ராசஸ் P2. ஸோ P2லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது 0420. இது நம்ம அலோவ் பண்ணலாமா, அலோவ் பண்ணக்கூடாதா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பாருங்கள், ரெக்வஸ்ட் என்ன வந்திருக்கு? 0420 P2 கிட்டேருந்து வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு மொத்தம் 4 ஸ்டெப்பு இருக்குது. மொதல் 2 ஸ்டெப்பு செக் பண்ணுறது, 3வது ஸ்டெப்பு கண்டுபிடிக்கிறது, 4th ஸ்டெப்பு செக் பண்ணுறது. சரிங்க, பாரு. ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்? ரெக்வஸ்ட், அதை எடுத்து எழுதிக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீடு மேட்ரிக்ஸ். யாருடைய நீடு மேட்ரிக்ஸ் எதுனா P2 ப்ராசஸ் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ P2 ப்ராசஸோடைய நீடு மேட்ரிக்ஸ். P2 நீடு மேட்ரிக்ஸ்னு இருக்குது 0750. அதை எடுத்து எழுதிக்கணும். 0750. இப்போ செக் பண்ணலாமா? அதாவது இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறது வந்து சின்ன நம்பராக இருக்கணும், இல்லை சேமாக இருக்கலாம். 00 சேம், ஓகே. 47 கம்பேர் பண்ணுங்கள், 4 சின்ன நம்பர், ஓகே. 25 கம்பேர் பண்ணுங்கள், 2 சின்ன நம்பர், ஓகே. 00 சேமாக இருக்குது, ஓகே. அப்போ எல்லாமே மேலே டிக் வந்துடுச்சிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். திரும்ப செக் பண்ண போகிறோம். என்னதுன்னா அதே அந்த ரெக்வஸ்ட் எடுத்து எழுதிப்போம் 0420. ஓகேங்களா? இப்போ எது கூட செக் பண்ண போகிறோம்னா அவைலபிள். P2 ப்ராசஸ்னுடைய அவைலபிள் இது உங்களுக்கு கொஷினில் இருக்கும். P2 ப்ராசஸ்னுடைய அவைலபிள் எல்லாமே என்னது? 1520 தான். அப்படி எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஸோ அவைலபிள் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸோ எல்லாத்துக்குமே காமன் 1520. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணுங்கள். 0 விட 1 தான். ஸோ 0 தான் சின்ன நம்பர் 1 விட. நெக்ஸ்ட் 45 இருக்குது, 4 சின்ன நம்பர் தான். 2 இருக்குது, சேமாக இருக்குது, ஓகே. 00 சேமாக இருக்குது, ஓகே. ஸோ சேமாக இருக்கலாம், இல்லை சின்ன நம்பர் இருக்கலாம். ஸோ எல்லாமே டிக் வந்துடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் செக் பண்ணியாச்சு, டிக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு ராங் வந்துடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் இதெல்லாம் டிக்லாம் வரும். ஸோ சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நியூ நீட் நியூ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். நியூ நீடு நியூ அவைலபிள் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நியூ நீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும். 0 - 0 0, 7 - 4 3, 5 - 2 3, 0 - 0 0. இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நியூ அவைலபிள் இதை வந்து செகண்ட் ஸ்டெப்லேருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 1 - 0 1, 5 - 4 1, 2 - 2 0, 0 - 0 0. ஸோ நியூ அவைலபிளும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு, சேஃபாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராசஸ் P1. இதை நீங்கள் எந்த ஆர்டரில் எடுக்கணும்னா
நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரு ஆர்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, P1 P3 P4 P5 P2 இந்த ஆர்டர் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P1 இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அவைலபிள் எடுத்து இங்கே எழுதிக்கணும். ப்ளஸ் இந்த P1க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, என்ன 0012 கொஷினில் இருக்கும். P1க்கு என்ன அலோகேஷன் இருக்குது 0012, அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேரெக்டாக ஆட் பண்ணலாம், எந்த செக் பண்ண வந்து அவசியம் இல்லை. 1 + 0 1, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 2 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது எப்பயுமே மொதல் ஸ்டெப்பு எந்த டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஓகேங்களா, அவைலபிள் எடுத்துகிட்டு அலோகேஷன் கூட ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் போகும்போது இங்கே P3 போகிறோம். இப்போ செக் பண்ணணும். சரி, என்ன செக் பண்ணணும்னா இதை எடுத்து முதல்ல இங்கே எழுதுங்க. என்ன இருக்கீங்க 1 1 1 2 எழுதியாச்சுங்களா? இப்போ இந்த P3க்கு நீடு மேட்ரிக்ஸ் பார்க்கணும். P3க்கு நீடு மேட்ரிக்ஸ் இருக்குது 1 0 0 2. இதுக்கு மேலே எழுதிக்கிறேன் 1 0 0 2. இப்போ அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 சேமாக இருக்குது. ஓகே, 0 தான் சின்ன நம்பர். ஓகே, 0 தான் சின்ன நம்பர் 1 விட. ஓகே, ஸோ 2 2 சேமாக இருக்குது. ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைட்ஸ், எல்லாமே சின்ன நம்பராகவும் இருக்குது, சேமாகவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பை ஆட் பண்ணலாம். எதை ஆட் பண்ணோம்னா P3னுடைய அலோகேஷன் வேல்யூ. P3 அலோகேஷன் இருக்குது 1 0 0, சாரி கொஷினில் பார்க்கணும் 1 3 5 4. ஸோ கொஷினில் தான் இருக்கும் அலோகேஷன், அதை எடுத்து எழுதிக்கணும் 1 3 5 4. இப்போ நார்மல் அடிஷன் தான். 1 + 1 2, 1 + 3 4, 1 + 5 6, 2 + 4 6. முடிஞ்சதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ P4 திரும்ப நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணணும். ஓகேங்களா, இதை எடுத்து இங்கே எழுதிக்குங்க. இப்போ P4னுடைய நீடு மேட்ரிக்ஸ் பார்க்கணும். P4னுடைய நீடு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 0 0 2 0. P4க்கு 0 0 2 0 அப்படியே செக் பண்ணுங்க பார்க்கலாம். 0 தான் சின்ன நம்பர், 0 தான் சின்ன நம்பர், 2 தான் 6 விட சின்ன நம்பர், 0 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ P4னுடைய அலோகேஷன் ஆட் பண்ணணும். இது உங்களுடைய கொஷினில் இருக்கும். P4க்கு என்ன இருக்குது 0 6 3 2. அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணலாம். 0 6 3 2 அப்படி ஆட் பண்ணுங்க. 2 + 0 2, 4 + 6 10, 6 + 3 9, 6 + 2 8. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து P5 இதை எடுத்து அப்படியே எழுதணும். இப்போ செக் பண்ணணும் P5னுடைய நீடு மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 0 6 4 2, 0 6 4 2. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. 0 தான் சின்ன நம்பர், 6 தான் சின்ன நம்பர் 10 விட, 4 தான் சின்ன நம்பர், 2 தான் சின்ன நம்பர் 8 விட. ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ P5னுடைய அலோகேஷன் 0 0 1 4 உங்கள் கொஷினில் இருக்கும், அதை பார்த்து எழுதணும். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 2 + 0 2, 10 + 0 10, 9 + 1 10, 8 + 4 12. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு P2 இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ P2னுடைய நீடு மேட்ரிக்ஸ் பார்க்கணும். P2னுடைய நீடு மேட்ரிக்ஸ் 0 7 5 0, 0 7 5 0. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. 0 தான் சின்ன நம்பர் 2 விட, 7 சின்ன நம்பர், 5 சின்ன நம்பர், 12 விட 0 சின்ன நம்பர். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். P2னுடைய அலோகேஷன் வேல்யூ கொஷினில் இருக்கும். என்ன இருக்குது 1 0 0 0. அதை எடுத்து ஆட் பண்ண வேண்டியது தான். 2 + 1 3, 10 + 0 10, 10 + 0 10, 12 + 0 12. ஸோ நம்மளுக்கு எல்லாமே டிக்கு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம கிராண்ட் பண்ணலாம். அதாவது P2 ப்ராசஸ் கிட்டேருந்து இங்கே ஒரு வேல்யூ வந்தது இல்லையா, அதை நீங்கள் இப்போ அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.